இருக்கும். சோ அதுக்காக தான் இங்க எல்லாருமே கூடி இருக்கோம். ஆரம்பிக்கலாமா? இங்க வந்து சொல்லுங்க. டேய் வசந்த் எந்திரிடா. என்னடா செய்ற இன்னும்? எந்திரிடா, 8 மணி ஆச்சு. எந்திரிடா. நைட் ஃபுல்லா போன் பாக்குறது, காலையில தூங்குறது. எந்திரி, டீ காபி குடி. எந்திரி. எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரிடா. எந்திரிச்சு வரேன் போ. போட்டானா எவன காலங்கத்தால போன் போட்டானா எவன் பேச வைடா. சரி பாருங்க போமா. டேய் வசந்த் சொல்றா கார்த்தி எங்கடா இருக்க? என்னடா பண்ற? வீட்ல தான். இப்பதானே எங்க அம்மாட்ட வசந்த் வாங்கிட்டு வந்தேன். மண்டை வேற காயுது. பரிச்சப்பதான் முடிஞ்சு. எங்கடாச்சு வெளிய போமா? எங்கடா போலாம்? பக்கத்துல உள்ள கொடைக்கானல் இருக்கு போமா. சரி நான் வரேன்டா. 5 நிமிஷம் டா. சரி கிளம்பி வாடா. சரி நான் வரேன். எங்கடா கிளம்பிட்ட? அதுக்குள்ள இத சாப்பிடுடா. டீ காபி எதுவுமே சாப்பிடாம எங்க கிளம்பிட்ட? எந்திரிச்ச உடனே எவன கூப்பிட்டானா? சாப்பிடு போ. சாப்பிட்டு போ. இத கொஞ்சம் சாப்பிடு. மெதுவா சாப்பிடுடா. சாப்பிடு. போதுமா போய்ட்டுமா? ஹெல்மெட் எடுத்து போடா. இல்லமா பரவாயில்லை. எங்க கொண்டு போடா ஹெல்மெட் கொண்டு போடா. போ. எங்கடா இருக்கீங்க? டேய் நம்ம நார்கல்ல இருக்கோம்டா. இந்த அப்படியே இருங்க வந்துறேன். ஒரு நிமிஷம்டா. ஏமா வாடா. சேர வந்துருங்க. 10 மணிக்கு வரணும். 10 மணிக்கு எங்க கிளம்பிட்டீங்க? கொடைக்கானல் போறோம்டா. ஒரு வார்த்தை கூட சொல்லல. உன் ஃப்ரெண்ட் வரியா? சும்மா வாடா டேய். சாடக்கு லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வரணும்டா நீ. சாடக்கு லேட் ஆயிடுச்சு. போலாம் போ. ஏய் புடிச்சுடா. எட்ரா. ஹலோ மச்சான் போன்ல பேசாதடா. ஹலோ பேபி காலோ ஹலோ. இந்த பையன் டேய் மெதுவா போடு போட்டுருக்கு. மெதுவா போங்கடா. சரி பேபி நான் வந்துறேன். டேய் மச்சான் ஹெல்மெட் போடுறான்டா டேய். டேய் உனக்கு ஹெல்மெட் வேணுமாடா? என்னடா நீ போடுங்கடா. எனக்கு வேணும்டா. ஹெல்மெட் போடு. இப்ப அடிச்சு பேசு. இல்ல பேபி நான் வந்துட்டேன் பேபி. இரு பேபி. ஐயோ இது வேற. நீங்க பாருங்க நான் குறுக்க குறுக்க வந்துட்டேன். டயர்ல வந்து போறாங்க. டேய் மச்சான் பாத்து போடா. ஏய் நூல்ல போடுடா. ஏய் ஆபீஸ் ஏத்துடா தம்பிடா. நாம சேர்த்துக்கடா. மச்சான் எந்திரடா டேய். டேய் மச்சான் எந்திரடா டேய். என்னடா ஆச்சு டேய்? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ண. அது டக்குனு போய் சொல்லுங்க டாக்டர். மச்சான் டேய் மச்சான். ஓகே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு? அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. நீ வசமா மட்டும் என்னடா சொல்ல போறோம்? ஃபோன் பண்ணி சொல்லுடா. உங்களுக்கு பிளட் லோவா இருக்கு. உங்களுக்கு பிளட் ஹலோ சொல்லியா? அம்மா நான் வசந்தோட ஃப்ரெண்ட் பேசுறேன்மா. சொல்லுப்பா தம்பி. அம்மா வசந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சு என் பிள்ளைக்கு? அம்மா ஒண்ணு இல்லம்மா. இது பெரிய ஆக்சிடென்ட்டா? அப்பலாம் இல்ல. கவர்மெண்ட்ல சேர்த்துட்டீங்களா? ஆமாம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்து. நான் வரேன்டா பொறுங்கடா வரேன்டா. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஹெல்மெட் போட்டு போட சொன்ன கேட்டானா? அடங்கவே மாட்டேங்கிறான். பையன் ரொம்ப கண்டிப்பா பி பாசிட்டிவ் இருக்கிற டாக்டர். எனக்கு பி பாசிட்டிவ் டாக்டர். என் பிள்ளையை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். பி பாசிட்டிவ். ஓகே இப்ப அவங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருக்காங்க. பரவாயில்ல அப்புறம் பார்த்து நான் கொஞ்சம் ரெட்டே எடுத்துருவாங்க.
டாக்டர் என் பிள்ளைக்கு என்னாச்சும் பெரிய நோயில இல்ல டாக்டர், சரி பண்ணிடல டாக்டர். ஒண்ணு இல்லம்மா, பிளட் கம்மியா இருக்கு, இப்ப போதுமான பிளட் கொடுத்துருக்கோம், நீங்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பின்னாடி எதுவும் பிரச்சனை எல்லாம் வராதுல டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், கடவுள் மாதிரி டாக்டர். ஓகே, நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே டாக்டர். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு. சொன்னா கேக்குறியாடா? எதுனாலும் கேட்கவே மாட்டேங்கிறடா. Scene 3 college. ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குடா, அதை பாருங்க, சைலண்டா பாருங்க. டவுட்னா கேளுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சிகரெட் உனக்கு நீ வசனமா கால் பண்ணி சொல்லுடி. ஆல்ரெடி உங்க அட்மிட் ஆன பேஷண்ட் தானே. அம்மா அம்மா வசனம் ஞானத்துல மயக்கம் போட்டு விட்டுட்டியாமா? ஐயோ இப்பதானே ஒரு வாட்டி ஹாஸ்பிடல்ல அதுக்குள்ள என்னாச்சு? அம்மா வந்து பாருமா, ஏமா அம்மா ஹாஸ்பிடல்ல தான் வச்சிருக்கோம். நான் வரேன். ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து என்ன போய் எங்கடா விழுந்தீங்க? எனக்கடா திண்டீங்க? எனக்கே திங்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னே தெரியலையே. இவங்க வந்து இப்ப ஹெச்ஐவி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹெச்ஐவி பெரிய நோய் இல்ல டாக்டர், சரி பண்ணிடலாம் டாக்டர். சரி பண்ணிடலாம். என் பிள்ளை உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துங்க டாக்டர், கடவுளா பார்த்து. ஒண்ணு மெடிசின்ஸ்ல எழுதி கொடுத்துருக்கேன், நீங்க வந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். தம்பி பொறுங்கடா தம்பி, ஏன்டா தம்பி ஏன்டா அப்படி பண்றீங்க? இந்த பக்கம் தம்பிக்கு ஏதோ பெரிய நோயா, அது என்ன நோயின்னு தெரியல, ஹெச்ஐவின்றாங்க. அவங்க எல்லாம் ஏதோ காரணம் சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்கடா தம்பி, ஒரு ஆளா பார்க்க முடியலடா தம்பி. விடுறா, அவங்க எல்லாம் போயிட்டாங்கடா, தாண்டா இருக்கியா? அவங்க போயிட்டாங்கடா, கேட்க மாட்டியாங்க. Scene 4 again classroom. சில நாட்களுக்கு பிறகு டேய் ஹாய்டா, எப்பரா இருக்கீங்க? டேய் முன்னாடி உட்கார்டா. குட் மார்னிங். டேய் ஏண்டா பின்னாடி உட்கார்ந்துறீங்க? இல்ல வசந்த் ஏதோ உங்களை லெக்சரிங் கேள்விப்பட்டேன். பரவாயில்லை மேம். ஏன் உங்களை அவாய்ட் பண்றாங்க? இல்ல மேம் பரவாயில்லை, கொஞ்சம் நாளைக்கு தெரியும். சரி கரெக்ட்டா ப்ராப்பரா ட்ரீட்மென்ட் கரெக்ட்டா டாப்லெட் சாப்பிடுங்க, ஹெல்த்தி சாப்பிடுங்க. ஓகே மேம், எங்கடிங் மேம். வாங்க மேம், கொஞ்சம் பஸ் லேட் ஆயிடுச்சு மேம். இல்ல எல்லாரும் ஏன் இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க? ஏய் உட்கார்றா வரா. டேய் போடா, டேய் உட்கார்றா. நீனா உன்னை விட்டுட்டு போய்டாடா, விடுடா. ஏன்டா அப்படி ஃபீல் பண்ற? ஏடா பெப்பரா இருக்கு உடம்புக்கு. எங்கடா போறேன்? விடுடா. எல்லாரும் கூட பேச மாட்டீங்க. ஏடா அறா நேரம் பண்றா. ஏன்டா அப்படி எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நம்ம ஃப்ரெண்ட நம்ம தான்டா பாக்கணும். அப்புறம் எல்லாரும் நோய் வந்தாலோ பேசுறனாலயோ ஒண்ணும் ஒட்டாதுடா. ஏன்டா படிச்சு இப்படி அறிவு கட்டத்தனமா இருக்கீங்க? வாங்கடா, நம்ம ஃப்ரெண்ட நம்ம தான்டா பாக்கணும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? வாங்கடா எல்லாரும். அவங்க நீங்க போனா போங்கடா, நாங்களாம் வரல. எதுக்கா விடுறா, அந்த வந்துட்டாயடா. இப்ப எல்லாம் பாத்திருப்பீங்க. இது என்னன்னா ஒரு அவர்
அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். பாத்தீங்கல்ல, என்னன்னா நோயில்லா உலகத்தை தான் வாழணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புவோம். இது என்ன எப்படி சொல்றது, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலரா, தொற்று நோய் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. 1986ல அமெரிக்கால தான் வந்துட்டு எய்ட்ஸ் நோய் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஹெச்ஐவி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தொடுறனாலயோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்றனாலயோ இந்த மாதிரிலாம் ஹெச்ஐவி வராது. ஹெச்ஐவி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்றப்ப அவங்க பிளட்டை வந்துட்டு முறையா பரிசோதனை செய்யாம இருந்தா மட்டும்தான் ஹெச்ஐவி வந்துட்டு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உறுப்பு தானம் செய்வாங்கல்ல, உறுப்பு தானம் செய்யறப்ப அதையும் சரியான பரிசோதனை இல்லாம இருந்தா மட்டும்தான் ஹெச்ஐவி வரும். அதனால பிரிவென்ட் மெத்தடாவே டாக்டர்கிட்ட வந்துட்டு முறையா வந்துட்டு கன்சல்ட் பண்ணி இது பண்ணா மட்டும்தான் ஹெச்ஐவில இருந்து நம்மள பாதுகாக்க முடியும். ஹெச்ஐவி வந்துட்டு அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நல்லா சாப்பிடணும். பருப்பு, முட்டை இதெல்லாமே நல்லா சாப்பிட்டா புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். மாட்டிறைச்சி, அப்புறம் சிக்கன், மீன் இதெல்லாமே ஸ்கின் ரிமூவ் பண்ணதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாள்பட்ட காய்ச்சல், தொடர்ந்த காய்ச்சல் இருக்கும், இருமல், அப்புறம் வந்துட்டு பிரீத்திங் வந்துட்டு அவ்வளவா இது பண்ண முடியாது. நைட் டைம்ல வந்துட்டு நிறைய ஸ்வெட் ஆகும். சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிவென்ஸ் மெத்தட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹெச்ஐவில இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும்.